நேற்று வெளியிட்ட வெள்ளை அறிக்கையை வச்சு நம்ம வந்து இந்த தேர்தல் வாக்குறுதிகள்லாம் நிறைவேற்ற முடியாது அப்படிங்கிற ஒரு முடிவு வர முடியுமா? அப்படி நிறைவேற்ற முடியாது அப்படின்னா மக்கள் மத்தியில் எந்த அளவுக்கு கொந்தளிப்பு ஏற்படுத்தும் நீங்க நினைக்கிறீங்க? மக்கள் நிச்சயமாக அதை மக்கள் பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. கூட்டுறவு பயிர்க்கடன்களை முழுமையா தள்ளுபடி பண்றீங்க. அப்புறம் அவங்க 50,000 தான் சொன்னீங்க. மக்கள் விவசாயிகள் டெல்டா பகுதியில் தமிழ்நாடு முழுவதும் கொந்தளித்து எழுந்தார்கள். போராட்டங்கள் நடந்தது. இப்ப 75,000 சொல்லியிருக்கீங்க. அதுவும் போதாதல்லவா? நீங்க என்ன சொன்னீங்க? நீங்க சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றுங்கள் என்று இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்பதை போல இந்த கூட்டுறவு கடன் விஷயத்திலேயே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து விவசாய பெருங்குடி மக்களும் தேர் அப் இன் தேர் ஆர்ம்ஸ். அது போல நீங்க தானே கொடுத்தீங்க, நாங்க சொல்லலையே. உங்களுடைய தேர்தல் வாக்குறுதியாக நீங்கள் சொல்லியிருக்கிறீர்கள், செய்வோம் என்று நீங்கள் சொல்லியிருக்கிறீர்கள். இன்னொன்னு, இப்ப சொல்லி இருக்கக்கூடிய இந்த விவரங்கள் எல்லாம் இவங்க ஆட்சி பொறுப்புக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் இருக்காங்கன்னா இல்ல, நாங்கள் கொடுத்திருக்கக்கூடிய இன்டரிம் பட்ஜெட்டில் இடைக்கால நிதிநிலை அறிக்கையிலேயே மொத்த விவரங்களை சொல்லியிருக்கிறேன். நான் இப்ப சொன்னது ஒரு ஜஸ்ட், நீங்க அதில் போய் பார்த்தீங்கன்னா இன்னும் விவரமாகவே இருக்கிறது. எதையும் இட்ஸ் டிரான்ஸ்பரண்ட், எவ்ரிதிங் இஸ் இன் பிளாக் அண்ட் ஒயிட். உங்களுக்கு ஏற்கனவே நிதிநிலை அறிக்கையை நாங்கள் கொடுத்திருக்கிறோம். எதையும் மறைக்க வேண்டியதில்லை, மறைக்க வேண்டிய அவசியமும் இல்லை. நாட்டினுடைய மொத்த வருவாய் என்ன உங்களுடைய கடன் என்ன, உங்க பிஸ்கல் டெபிசிட் என்ன, உங்க ரெவன்யூ டெபிசிட், இதை எப்படி நாங்கள் பார்த்திருக்கிறோம் என்பதையெல்லாம் முழுக்க உங்களுக்கு நாங்கள் விளக்கி இருக்கிறோம். அதில் நம்முடைய நிதி மேலாண்மையை நாம் எவ்வாறு குறைத்து கொண்டு வந்திருக்கிறோம், பிஸ்கல் டெபிசிட் எந்த அளவுக்கு நம்ம ஒரு வருஷமும் குறைச்சிருக்கோம், எந்த வருஷம் ரெவன்யூ டெபிசிட் எப்படி குறைச்சிருக்கோம், நம்மளுடைய ரெவன்யூ டெபிசிட்ல இவ்வளவு அப்சல்யூட் நம்பர்ல கூடுவதற்கான காரணம் என்ன என்பதையும் நம்ம ஒவ்வொரு காரணத்தையும் ஒவ்வொரு பத்தியிலும் வருவாய் பற்றாக்குறைக்கான அந்த காரணங்களையும் நாம் விளக்கி இருக்கிறோம். எல்லாவற்றையும் தெரிந்து கொண்டதற்கு பிறகுதான் நீங்கள் தேர்தல் அறிக்கையை வெளியிடுகிறீர்கள். எனவே எல்லாவற்றையும் ஆல்ரெடி டேக்கன் எவ்ரிதிங் இன்டு காக்னிசன்ஸ், எவ்ரிதிங் இன்டு அக்கவுண்ட். அதுக்கு அப்புறம் தான் நீங்க வந்து உங்களுடைய தேர்தல் அறிக்கையும் வாக்குறுதியும் கொடுத்திருக்கிறீர்கள். எனவே அந்த வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டிய பொறுப்புடைமை உங்களுக்கு இருக்கிறது. அதிலிருந்து தப்பிப்பதற்கு ஒரு பியூர் எஸ்கேபிசம், அந்த ஒரு எஸ்கேப் ரூட்டுக்காக இந்த நிதிநிலை அறிக்கையில வெள்ளை அறிக்கை என்கிற பெயரில் நீங்கள் சொல்லிவிட்டு, நான் சொல்லுகிறேன், திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வருகிற போதும் இதே போல பிஸ்கல் கன்ஸ்ட்ரெயின்ட் இருந்தது சொன்னோம். ஆனால் அப்போதும் நாங்கள் சொன்னோம், நாங்கள் கொடுத்த கமிட்மெண்ட்டை நாங்கள் 100% காப்பாற்றுவோம் என்று சொன்னோம். கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றி தந்திருக்கிறோம். திராவிட முன்னேற்ற கழகத்தின் நெஞ்சு நிமித்து சொல்வோம். ஆனால் நீங்கள் எடுத்த எடுப்பில் முதல் நாளில் 15 நாள் 20 நாளிலேயே நாங்கள் தயார் பண்ணுவோம் என்று சொல்லிவிட்டு எடுத்த எடுப்பிலேயே எங்களால் இதை நிறைவேற்ற முடியாது என்பதை சொல்லாமல் சொல்லி இந்த திட்டங்களை நிறைவேற்றுவதற்கான பிஸ்கல் ஸ்பேஸ் இல்லை என்று நீங்கள் இப்போதே ஆரம்பித்து சொல்லுகிறேன் என்று கேட்டால் நீங்கள் அதை நிறைவேற்றுவதற்கு தயாரில்லை என்பதைத்தான் இது எடுத்துக்காட்டு. திட்டங்களுக்கு செலவு பண்ணதுல இந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்றாரு மினிஸ்டர் கூட. அது வந்து எங்களுடைய நம்ம மாநிலத்துடைய பிரைடு தான் பாக்குறேன்னு சொல்றாரு. ஆனா வருவாயை பெருக்குவதற்கான எந்த முயற்சியும் வருவாயை பெருக்குவதற்கான முயற்சிகள் எடுக்கலன்னு எந்த அடிப்படையில் சொல்றாரு? நீங்க நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எவ்வளவு தூரம் வந்திருக்கு? நீங்க 10 லட்சம் ரூபாய் கடன் என்று சொல்லுவதிலே இருக்க 12 லட்சம் ரூபாய் 12 லட்சம் கோடிக்கு நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நம்ம இதில் வந்திருக்க. நம்ம இதில் வந்து நமக்கு பணம் வந்ததுனால தான் இவ்வளவு செலவழிக்கிறோம். எங்களுக்கு வரக்கூடிய பணத்தை வைத்து எவ்வளவு தூரத்துக்கு எங்க எஸ்ஓடிஆர்ல இருந்து வரக்கூடியது. இன்னொன்னு பாத்தீங்கன்னா எஸ்ஓடிஆர் எவ்வளவு நமக்கு வர வேண்டியது 25% தான். 75% பணம் எங்க இருந்து வரணும்? ஒன்றிய அரசாங்கத்திலிருந்து வரணும். அவங்ககிட்ட இருந்து வரக்கூடிய பணம் நமக்கு வரல, டெவல்யூஷன்ல குறையுது. இன்னும் கூட சொல்ல போனா நமக்கு வந்து பினான்ஸ் கமிஷன்ல இந்த வருஷம் வரப்போறதும் குறைக்கிறாங்க. எல்லா விதமான கன்சைன்ஸை நம்ம தொடர்ச்சியா நான் இதில் சொல்லியிருக்கேன். நமக்கு வர வேண்டிய பணமே எவ்வளவு வரலன்றதை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இவ்வளவுக்கு அப்புறமும் நம்ம எந்த சொல்லியிருக்கக்கூடிய வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் நிப்பாட்டிருக்கோமா? 1,15 லட்சம் பேர்ல இருந்த மகளிர் உரிமை தொகை 1,31 லட்சம் பேருக்கு நம்ம கொண்டு வந்து கொடுத்திருக்கோம். பொங்கல் பரிசு தொகை கொடுத்தோம். எந்த சொல்லியிருக்கக்கூடிய எந்த வாக்குறுதியும் நாங்கள் குறைத்து வைக்கல. எல்லாவற்றையும் நிதி மேலாண்மையின் காரணமாக இருக்கிறதுக்குள்ளதான் நாங்க பண்ணியிருக்கோம். நீங்களும் பண்ணுங்க. சில துறைகளை குறிப்பிட்டார். கனிம வள துறையில வந்து பெரிய இழப்பு ஏற்பட்டிருக்கு சார். நான் தான் சொன்னேன்ல சார், நான் தான் சொல்றேன். லீக்கேஜ் நீங்க சொல்றீங்கல்ல, நீங்க 4-5 துறைகளை சொல்றீங்களா, நீங்க சொல்லுங்கன்றேன். நீங்க எஸ்ஓடிஆர்ல வருவாய் எப்படி இருக்கு? வருவாயை பொறுத்த மட்டும் நீங்க ஒட்டுமொத்தமாக நமக்கு கனிம வளங்கள்ல வர்றது நீங்க தான். ஒரு சோறு பானைக்கு ஒரு சோறு பதம் என்பதை போல நீங்கள் இதே ஜிஎஸ்டி எடுத்துக்கோங்க. அவர் சொல்றாரு 4 இதில் வரல, ஜிஎஸ்டியில் வரலன்னு. நான் அதை தான் சொல்றேன். நீங்களே கூட தான் ஜிஎஸ்டி கமிஷனராக இருந்தீங்க. லீக்கேஜ் இருந்ததுன்னா நீங்களே நிப்பாட்டி இருக்கலாம். ஏன் அந்த வாய்ப்பு இல்லை? காரணம் என்ன ஃபேக்டர்ஸ்? அதனால தான் நான் சொல்றேன். இதை நீங்கள் இப்ப நீங்க சொல்றீங்க நாங்க வந்து இதெல்லாம் பண்ண போறோம். நான் அதை ஒன்றும் தவறா சொல்ல.
நீங்க இதெல்லாம் பண்ணுங்க, இதெல்லாம் உங்களுடைய எஸ்ஓடி யாரும் நாங்கள் கூட்ட போறோம்னு சொல்லுங்க, ரைட்டு, யாரும் அதை கூட குற்றம் சொல்ல வருங்க, சொல்லிட்டு உங்களுடைய இந்த ரிவைஸ் இது கொடுப்பீங்கல்ல, அப்ப நாங்க இந்த அளவுக்கு இதை உயர்த்தி இருக்கோம் என்று அந்த ஃபிகர் நான் பேசும்போது சொன்னேன். இந்த ஃபிகருக்காக நான் வெயிட் பண்றேன், வரட்டும், பாப்பா எப்படி நடக்கும். 20 லட்சம் கோடி ரூபாய் சார் நான் என்ன சொல்றேன்னா, சார் நான் அப்படியே சொல்லு, நீங்க 10 லட்சம் கோடின்றது இந்த இது 2 மடங்காக வந்து கொண்டே இருக்கிறது. ஹிஸ்டாரிக்கலா நீங்க பாத்தீங்கன்னா, நான் உங்களுக்கு அதனால தான் சொன்னேன், ஹிஸ்டாரிக்கலா நீங்க பாத்துக்கிட்டா இந்த பணம் என்பது 57,000 கோடில இருந்து அடுத்து திருப்பி அந்த அம்மா வருகிற போது அது 1 லட்சம் கோடியாக வருது, அது 2 லட்சம் கோடியாக வருகிறது, 2.7 திருப்பி அந்த பெர்சன்டேஜ் கூடுகிறது, 4.85 இருந்தது, இப்போ 4.8 வரும்போது இது நான் இப்பயும் நான் சொல்றேன், இது நீங்க சொல்லி இருக்கக்கூடிய உங்களுடைய திட்டங்களை சொல்லணும். நாங்க கொடுத்திருக்கக்கூடிய இந்த திட்டங்கள் நேற்று சொல்லியிருக்கீங்கல்ல, இதெல்லாம் நல்ல திட்டங்கள் தான் அப்படின்னு நான் செக்ரட்டரி நல்லா சொன்னார். அவர் தான் சொன்னார், எங்கேயும் கடன் வாங்கும் போது பெர்மிஷன் இல்லாமல் அவங்க வாங்கல, அது மாதிரி வாங்கின பல நல்ல திட்டங்கள் நடந்துகிட்டு இருக்குன்னு சொல்லியிருக்காரு. நல்ல திட்டங்களை நீங்க நிறைவேற்றுறேன்னு சொல்லுங்க, நாங்கள் வரவேற்கிறோம். நல்ல திட்டங்களை நாங்கள் கொண்டு வந்த திட்டங்கள் நல்ல திட்டங்கள் தான் நீங்க சொல்லியிருக்கோம். இன்னும் கூட சொல்ல போனா இவ்வளவு பெரிய அறிக்கை சொல்றோமே சார், டபுள் டிஜிட் நீங்க சொல்றாரு, பக்கத்தில் இருக்க மாநிலமெல்லாம் சொல்றாரு. நான் கேட்கிறேன், ஏன் டபுள் டிஜிட் வந்திருக்கேன் 11.9% நம்ம வந்திருக்கோம், இன்னைக்கு 8% அந்த பெர்சன்டேஜ் ஏன் சொல்ல மாட்டீங்க? இவ்வளவு கன்சைன்ஸுக்கு அப்புறம் தானே. ஒரு நண்பர் இப்ப கேட்டாரு, ஏன் உங்க இது என்ன வருமானத்தை கூட்டுவதற்கு என்ன நடவடிக்கைன்னு. வருமானத்தை கூட்டுவதற்கான நடவடிக்கை நீங்க எடுத்தா தானே உங்களுடைய ஒட்டுமொத்த பொருளாதாரத்தை இன்னைக்கு டபுள் டிஜிட் பொருளாதாரம் எப்படி வந்தது. நம்ம வந்து இன்னைக்கு போய் சொல்றீங்களே 2வது பெரிய பொருளாதாரம் என்று சொல்லுகிறோமே, இத்தனை பேர் பெண்கள் அதிகமாக வேலை பார்க்கறோம்னு நம்ம போய் சொல்றோமே, இதுக்கெல்லாம் என்ன காரணம்? நம்ம நிதி ஆயோக கூட்டத்தில் நம்ம போய் சொல்லுகிற போது தமிழ்நாட்டினுடைய ஒட்டுமொத்தமான நிதிநிலையை பெருமையோடு முதலமைச்சர் அவர்கள் சொல்லுகிறார்கள். அப்படி என்று சொல்லுகிற போது என்ன காரணம்? இதெல்லாம் நிதி நிர்வாகத்தினுடைய அடிப்படையில் உருவாக்கப்பட்டிருக்கிறது தானே. ஏன் அதை பத்தி இதெல்லாம் ஒன்றும் சொல்லல. ஆக நாங்கள் என்ன சொல்றோம், இது வந்து நிச்சயமாக நாங்கள் ஏற்கனவே நடைமுறையில் இருக்கக்கூடிய நலத்திட்டங்கள், நீங்க இன்னைக்கு சொல்லியிருக்கக்கூடிய வாக்குறுதிகள், இதை எல்லாத்தையும் நீங்க நிறைவேற்றிட்டு நீங்க அதுக்கு அப்புறம் ஒரு அறிக்கையை கொடுத்தீங்கன்னா சிறப்பா. அதைத்தான் சார் சொல்றேன் சார், நீங்க 6 இடத்துலயே அம்பேல்ட்டீங்க, அம்பேல் அப்படின்னு ஒரு எடுத்துட்டீங்க, எடுத்த எடுப்புலேயே சொல்லிட்டீங்க. காரணம் என்ன? எங்கிட்ட எந்த புதிய திட்டங்களும் இல்லைன்னு இப்பயே நீங்க சொல்றதுக்கு என்ன காரணம்? நீங்க கொடுத்த வாக்குறுதியை நாங்கள் நிறைவேற்ற முடியாது என்று சொல்வதைத்தான் அவர்கள் இப்போது சொல்கிறார்கள். நீங்க இந்த திட்டங்களை எல்லாம் நிறைவேற்றுவேன்னு சொல்லிதானே ஆட்சிக்கு வந்திருக்கீங்க. இங்க இருக்கக்கூடிய இந்த பிஸ்கல் பிகர்ஸ், உங்களுடைய பிஸ்கல் பொசிஷன் ஆஃப் த ஸ்டேட், இது புதுசாக அன்னைக்கு வந்திருக்கு. எங்களுடைய நிர்வாகத்தை முடித்து நாங்கள் கொடுத்திருக்கக்கூடிய இன்டரிம் பட்ஜெட்லேயே நிதியமைச்சர் என்கின்ற முறையில் என்னுடைய உரையினுடைய பகுதியாகவே அது இடம்பெற்றிருக்கிறது. எனவே எந்த ஒரு பிகரும் தமிழ்நாட்டினுடைய நிதி நிர்வாகத்தில் மறைக்கப்படவோ அந்த பிகரை மாஸ்க் பண்ணவோ இல்லை. எல்லாமே ஆல்ரெடி எவ்ரிதிங் இஸ் பேப்பர்ல இருக்கு. அதை நீங்க பார்த்துட்டு தானே நீங்க எல்லாம் சொல்றீங்க. ஆக நீங்க அதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் நான் அதை செய்வேன் என்கின்ற வாக்குறுதியை மக்களிடத்துல சொல்லியிருக்கீங்க. அதை நிறைவேற்ற பாருங்க. அதை நிறைவேற்ற முடியல அப்படின்ற உங்களுடைய இயலாமையை மூடி மறைப்பதற்காக நான் மீண்டும் இந்த பிரஸ் மீட்டோட இறுதியில் சொல்கிறேன், இந்த அரசு தன்னுடைய இயலாமையை மூடி மறைப்பதற்காக இந்த வெள்ளை அறிக்கைக்கு பின்னாலே ஒளிந்து கொள்ளக்கூடிய முயற்சியை எடுத்தது.